வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 விஷயத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சோத்து கத்தாழை செடி பார்த்தீங்களா? இந்த செடி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த சோத்து கத்தாழை செடி நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி. இதில் என்ன நம்ம இப்போ காமிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோத்து கத்தாழையில நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பூக்கள் வந்து நிறையா வச்சுருந்ததுன்னு சொல்லி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். அப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் காஞ்சிருச்சு. ஆனால் இது எல்லாமே பொரியலுக்கு, சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது முறை நமக்கு தெரியாதனால நம்ம அதை பயன்படுத்தல, அப்படியே விட்டுட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பூக்கள் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பழம் வச்சுருக்கு பாருங்கள். நான் உண்மையிலேயே இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த சோத்து கத்தாழைல நான் இன்றைக்கி தான் வந்து பழம் பார்த்துருக்கேன். செடிகளை வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பழம் வந்து இதுவரை பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், இது வந்து சாப்பிட்லாமா? இது வந்து நல்லதா உடம்புக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவிடுங்க. ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய செடி இங்கே பாருங்கள். எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இந்த செடி. சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், 9க்கு 12 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். நான் பெரிய குரோ பேக்கில் எதுவும் வைக்கல. ஆனாலுமே நல்ல வளர்ச்சிங்க. 2 பாருங்கள், ஏற்கனவே வந்து இந்த பாருங்கள், இது காஞ்சி போச்சு. இதில் புல்ல வந்திருந்தது, ஆனால் பழம் வைக்கல. இப்போ இது 2வது, இப்போ இந்த குச்சி வந்திருக்கு. இதில் புல்ல அந்த பூவெல்லாம் காஞ்சி போச்சு. அடுத்து இந்த பழம் வந்திருக்கு. 2வது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிகரமாக நம்ம மாடி தோட்டத்தில் தாமரை வந்து மலர்ந்துச்சுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முறை இதுக்கு முன்னாடி தாமரை விதை வாங்கி வச்சு வளரவே இல்லை. எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு. இப்போ இந்த தடவை வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். போராடி வந்து சரி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கிழங்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா 3 to 6 மாதத்துலேயே பூக்கள் வர ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து விதை போட்டதுனால 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இலைகள்லாம் இப்போ தான் வந்திருக்கு. இது எப்போ பூக்கள் வைக்கும்னு தெரியல. நீ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நிறைய வீடியோக்கள் வரும். மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எந்த முறையில் பராமரிக்கிறீங்கன்றதையும் எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கருத்து பரிமாறிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை முயற்சி பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இலை பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 4 விதை தாங்க. இது 4 விதை தான். ஆனால் இந்த 4 விதையில் எத்தனை விதை வந்திருக்குன்னு தெரியல. சரியா? ஆனால் நல்லா ஓரளவு நல்லா வளர்ச்சி வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.